அருமையானவர்களே, தேவன் மனப்பூர்வமாய் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, மனப்பூர்வமாய் நமக்கு காயங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. எப்பவும் நாங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் தண்டிக்கிறார். அவர் நம்மை தண்டித்தாலும் நம்மை மார்போடு அணைக்கிறவர். அதனால் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், அவரே நம்மை பேறினார், அவரே நமக்கு ஆறுதல் கொடுப்பார், அவரிடத்தில் நாங்கள் போவோம். அல்லேலூயா சொல்லுங்கள், ஐயத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் சிதைந்திருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்குதா? இன்றைக்கு ஒரே உபத்திரவமா இருக்குதா? நீங்க வெறுமாண்டியா நின்று ஒன்றையும் சாதிக்க முடியாது. பாதத்தை போய் கட்டிப்பிடிங்க. சரணடைகிறேன் சுவாமி, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரசன்னத்தை விட்டு தூர போகாதீங்க. சபையை விட்டு போவதுதான் முடிவென்று நினைக்காதீங்க. பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கிறது தான் தீர்வென்று நினைக்காதீங்க. அடி விழுகுதா? கையில கம்ப கண்டுட்டீங்களா? பாதத்தை கட்டிப்பிடியுங்க. உம்மை விட்ட நான் எங்க போறது ஆண்டவரே? அடிச்சிடாதேங்கப்பா. மனம் திரும்புகிறேன் ஆண்டவர். என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அடித்த கை அணைக்கும். அடித்த கை அணைக்கும். அடித்த கை அணைக்கும். அப்படியே பிள்ளைய தூக்கி கொண்டு தன்னுடைய நெஞ்சோடு கூட தகப்பன் தாய் அணைச்சு அழாத 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 அப்படி கண்டிருக்கீங்களா? காணலையா? ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் எங்களை கட்டிப்பிடிச்சு அழும் பொழுது நாங்க அந்த பிள்ளை செய்ததெல்லாம் மறந்து நாங்கள் அழுது எத்தனையோ நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. எப்ப சிந்தையில பாவம் வந்தது, எப்ப கையில பாவம் வந்தது, எப்ப காலில பாவம் வந்தது, எந்த மனுஷனால பாவம் வந்தது, சிந்தித்து பார்த்து மனம் திரும்ப. அல்லேலூயா சொல்லுங்க. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். எங்க விழுந்த என்று சிந்திச்சு பார், எங்க தவறுனா என்று யோசிச்சு பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் என்ன சொல்றார்? காணிக்க பட்டியில காணிக்க போட வரும் பொழுது, ஆமென் சொல்லுங்க. ஆமென். காணிக்க பட்டியில காணிக்கை போட வரும் பொழுது சிந்திச்சு பார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். காண சொல்லுங்க. அல்லேலூயா. காணிக்க போடும்போது என்ன செய்து பார்? சிந்திக்கும் பொழுது மனசு சொல்லும், ஓஹோ நான் இந்த கூட பிறந்த சகோதரத்தோட சண்டை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காணிக்கை போடு அப்படி சொல்லல. என்ன சொல்றார்? காணிக்கை அப்படியே திருப்பி உன்ற பொக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு போய் எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல எழும்பி திரும்ப வந்து காணிக்கையை போடு. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். மயிரனுக்கு விரோதமா செய்யற பாவத்துக்கு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட. யார்கிட்ட பிளவிட்டாயோ, எங்க விழுந்தாயோ அதற்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரே என்னுடைய புருஷனை நான் பாடா ஒன்று பேசிட்டேனப்பா, என்ன மன்னிங்க. அது சொல்லும் வரைக்கும் மன்னிக்கப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னி என்ற மன்னிக்க மாட்டார். ஆண்டவரே இந்த புருஷனை பேசிட்டு என்ன மன்னியும் என்று நீங்க சொல்லும் பொழுதுதான் மன்னிப்பு உண்டாகும். எந்த நிலையில் விழுந்தாய், எந்த இடத்துல விழுந்தாய், எந்த சந்தர்ப்பத்தில் தவறினாய், அதை நினைச்சு பார்த்து மனம் திரும்புற கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? தவணை கொடுக்கிறார். நல்ல தெய்வம், அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். தவணை கொடுக்கிறார், தவணை கொடுக்கிறார், தவணை கொடுக்கிறார், தவணை கொடுக்கிறார், டைம் கொடுக்கிறார், நேரம் கொடுக்கிறார். திருந்து திருந்து மாறு, நல்ல பிள்ளையா வா, ஊழியத்தை செய், ஞானஸ்நானத்தை எடு, திருவிருந்த எடு, குடும்பமாக சந்தோஷமா இரு என்று சொல்லி தவணை கொடுக்கிற தெய்வத்திற்கு அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தவணை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தவணை கொடுத்திருக்கிறார். அனனியா சப்பீரால் செத்து போனது போல நாங்கள் செத்து போகவில்லை. கர்த்தர் தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. செய்த பாவத்தை விட்டு திரும்பப்பா, தவணை கொடுக்கிறார். நான் நேற்றைய தினம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது காட்டுக்குள்ளே ஒரு மனுஷனை சந்தித்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொன்னார். சபையை விசாரித்த பொழுது அந்த சபையில் ஒரு முக்கியமான விசுவாசி என்று சொன்னார். தசம
நிர்வாகங்களை குறித்து கதைச்ச பொழுது சொன்னார், கிழமைக்கு 20,000 ரூபாய்க்கு குறையாமல் கொடுப்பேன் என்று சொன்னார். மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சு. கிழமைக்கு 20,000 ரூபாய் குறையாம கொடுக்குறீங்களா? என்ன வேலை செய்யறீங்க பிரதர் என்று கேட்டேன். கள்ளு செய்கிறேன். என்ன செய்கிறேன்? நாங்களும் பிரதர் கள்ளு செய்வீங்களே, காணிக்க கொடுக்குறீங்க, பாஸ்டர் வேண்டாரா? இல்ல இல்ல, நான் பாஸ்டரோட கதைச்சேன். பாஸ்டர் சொன்னார், அது தொழில் தானே, தொழில் ஒன்றும் செய்யலாது, நீங்க வீட்டுல விற்காதீங்க, தவறனைக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பிரதர், நீங்க நிக்கிற இடம் பிழையான இடம் பிரதர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பிறந்ததிலிருந்தே வேசித்தனம் விபச்சாரத்தை தொழிலாய் கொண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. வேசித்தனம் செய்து உழைக்கிற பரம்பரைகள் இன்றைக்கும் நம்ம பகுதியிலும் இருக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்து கொண்டிருக்கலாமா? பாவம் பாவம் தான். நான் சொன்ன ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் பாவம் இல்லைன்னு வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் மாற்ற முடியாது. அருமையானவர்களே, ஏன் சாகலை நாங்கள்? ஏன் கர்த்தர் இன்னும் நம்ம அடிக்கல? அவர் நம்ம நேசிக்கிறார். ஆமென். தவணை கொடுக்கிறார். ஆமென். சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஆமென். இப்படியாக ஊழியக்காரர்களா பேசுகிறார். ஆமென். இது கூடாது, இதை விட்டுடு என்று சொல்லி தவணை கொடுக்கிறார். இந்த பாவத்துக்களை விழுந்துடால் அது உன்னை அடிச்சு போடும் என்று தவணை கொடுக்கிறார். ஆமென். உடைய கணவனை எதிர்த்து பேசாது என்று தவணை கொடுக்கிறார். உடைய மனைவியை சந்தேகப்படாது என்று தவணை கொடுக்கிறார். நீ திறந்து. அடுத்த பகுதி சொல்லுது, நான் தவணையை கொடுத்தும் அவளுக்கோ விட்டுவிட விருப்பம் இல்லை.